வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டு குறித்து தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு பேன் கார்டு என்பது முக்கியமான ஆவணத்தில் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் பல இடங்களில் பேன் கார்டு தேவைப்படுகிறது. வங்கிகளில் AKYC ஆவணமாகவும் பேன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைக்க வேண்டும் என மத்திய அரசு வற்புறுத்தி வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அதிக அளவிலான பண பரிவர்த்தனை நடைபெறும் போது பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொருவரும் பேன் கார்டு வைத்திருப்பது அவசியமான ஒன்றாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு பார்த்தீங்கன்னா அவசியமான ஒன்றாட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பேன் கார்டு சில நேரங்களில் தொலைந்து விட்டால் புதிதாக அப்ளை செய்து அதனை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் பழைய பேன் கார்டு கிடைத்தால் அதனையும் வைத்துக் கொள்வார்கள் சொல்லியிருக்காங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேன் கார்டு வைத்திருப்பாங்க. வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேன் கார்டு தொலைஞ்சிடும். அதனால அதே பேன் கார்டு எடுக்க மாட்டாங்க. புதுசாட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு பேன் கார்டு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பேன் கார்டும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பேன் கார்டையும் வைத்து அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சிலர் பேன் கார்டு விண்ணப்பித்து நீண்ட நாள் ஆகிவிட்டது என கூறி மீண்டும் அப்ளை செய்வார்கள். இது போன்ற நேரங்களில் 2 பேன் கார்டுகள் கிடைத்துவிடும். அவ்வாறு ஒரு நபர் 2 பேன் கார்டுகளை வைத்திருந்தால் வருமான வரி விதிகளின்படி அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் அல்லது குறைந்தபட்சம் 6 மாதங்கள் சிறை அல்லது 2 தண்டனையாகவும் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பேன் கார்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது அது நீண்ட காலமாட்டும் உங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது அந்த புதுசாக அப்ளை பண்ண கார்டு ஆல்ரெடி அப்ளை பண்ண கார்டு 2 கார்டுமே வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கையில் 2 பேன் கார்டு இருக்கும். அதனால் உங்கள் கையில் 2 பேன் கார்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாட்டு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் கையில் 2 பேன் கார்டு இருந்தால் உடனடியாட்டு ஒரு பேன் கார்டை நீங்கள் கேன்சல் பண்ணி தருங்க. ஒரு கார்டை மட்டும் நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 கார்டு மட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 + 6 ஆண்டு சிறை தண்டனை, இது 2 தண்டனைகளும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் கையில் 2 பேன் கார்டு இருந்தால் உடனடியாட்டு ஒரு பேன் கார்டை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஒன்றை மட்டும் நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.